ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குல இவங்களுக்கு போன வாரம் ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன நீதிமன்றம் இந்த வாரம் எதனால ஜாமீன் கொடுத்திருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்னாடி போதைப் பொருள் வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்த் அவரும் கிருஷ்ணா அவரும் கைது செஞ்சாங்க. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரையும் சிறையில அடைச்சிருந்தாங்க. இவங்க கிட்ட விசாரணைகள் போயிட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த போதைப் பொருள் இந்த விவகாரத்துக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்டையும் விசாரணைகள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த வகையில ஸ்ரீகாந்த் அவரும் கிருஷ்ணா அவங்களும் ஜாமீன் கேட்டு அவங்க மனு தாக்கல் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. போன வாரம் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வாரம் அவங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் விசாரணை பண்ணுனா இவங்களோட குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்க, இவங்க வேற யாராவது நடிகர்களோட சேர்ந்து பாட்டு எல்லாம் பண்ணாங்களா, அந்த நடிகர்களும் இந்த பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணாங்களா, இதுல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற விசாரணைகள் கண்டிப்பா வரும். அதுல நிறைய பேர் சிக்குவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகளை சமூக வலைதளத்துல பரப்பி விட்டுட்டு இருந்த நிலையில இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஜாமீன் கொடுத்தது இந்த வழக்குல அடுத்த திருப்பமா பார்க்கப்படுது. ஸ்ரீகாந்த் அவர் நான் மட்டும்தான் இதை உபயோகப்படுத்தின, வேற யாருக்கும் இதை விற்பனை செய்யல, வேற யாருக்கும் பரிந்துரை பண்ணவே கிடையாது, என்னால அது இல்லாம இருக்க முடியல, 2 முறை நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் மட்டும்தான் இதை வாங்கி யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவரோட தரப்புல இருந்து இந்த விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு. அதே போல கிருஷ்ணா அவரு இதை பயன்படுத்தவே கிடையாது, இதுல எனக்கு சம்பந்தமே இல்ல, என்னோட மருத்துவ அறிக்கையை பாருங்க அப்படின்னு கிருஷ்ணா அவருடைய தரப்புல இருந்து வாதாடப்பட்டிருக்கு. இதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அதே போல ஸ்ரீகாந்த் அவர்கிட்டையும் எந்த ஒரு போதைப் பொருளும் கைப்பற்ற கிடையாது, கிருஷ்ணா அவர்கிட்டையும் மருத்துவ அறிக்கையில அதுக்கான ஆதாரங்கள் இல்ல அப்படிங்கறத முன் வச்சுதான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜாமீன் கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்துதான் இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இதனாலதான் நிபந்தனை ஜாமீன் கொடுத்து இப்ப இவங்களை வெளியே அனுப்ப உத்தரவிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த வழக்கு இதோட முடிய போகுதா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. ஆனா இதுல பிரபலங்களுடைய நிறைய பெயர்கள் எல்லாம் அடிபட்டுச்சு. ஆனா அந்த அளவுக்கு பெரிய விஷயமா இது மாறல. இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அலர்ட்டா இருந்து இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நடக்காம பாத்துப்பாங்க, அதுவும் இப்படி பயன்படுத்தி இருந்தாலும் அவங்க எல்லாருமே அதை தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகள் நிறையவே பரவிட்டு இருக்குங்க. ஆக மொத்தத்துல இந்த வழக்குல அடுத்த திருப்பமா இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பியிருக்காங்க. அடுத்து வேற ஏதாவது புது தகவல் இருக்கா, இல்ல விசாரணைகள் இன்னுமே தீவிரப்படுத்த போறாங்களா, யாரெல்லாம் இதுல சிக்க போறாங்க, யாருடைய பெயர் இருக்கு, இவங்க எல்லாருமே கண்காணிப்புல இருக்காங்களா, என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.